நாலு முடி வசந்தாக்கா வீட்டுல இருப்பாங்களா? அவங்க வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க, திருமணையில இருக்கிற கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஓ, வசந்தாக்கா அவ்வளவு பக்தியா? வசந்தாக்கா கோயிலுக்கு போறது உங்க வீட்டு கதை, என் வீட்டு கதை, பக்கத்து பக்கத்துல இருக்கிற எல்லா வீட்டு கதையும் பேசுறதுக்கு தான். நாலுமணி அங்க பாரு, வசந்தாக்கா வராங்க. வசந்தாக்கா எங்க போயிட்டு வரேன்? ஒன்னதான் தேடிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் கோயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டுட்டு வரேன். அவங்க இப்படி இவங்க இப்படின்னு தலங்க வச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லு. கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு அந்த பக்கமா திருப்பி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்ல, கழுத்து சுளுக்கு பிடிச்சிருந்து கடக்க முடக்க வந்து கழுத்து கொஞ்சம் மசாஜ் பண்ணா சரியாயிடும். நாலுமணி நம்ம வசந்தாக்கா வேணா உன் கழுத்து மேல ஏறி மதிச்சு மசாஜ் பண்ண சொல்லவா? சின்ன பொண்ணு எனக்கு சுளுக்கு இருக்கு, மசாஜ் பண்ணணும்னு தான் சொன்னேன், என் உயிரை எடுக்க சொல்லல. எனக்கு நம்ம வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? காமெடி எல்லாம் பண்ணலக்கா, நானும் நாலு முடியும் உன்னை பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்னமா சொல்றீங்க? என்ன நல்ல விஷயம்? நம்ம நாலு மணி தங்கச்சி ஏன் அட்டன் பண்ணிருக்கா, அவளுக்கு நலங்கு வச்சு குடிசையில உட்கார வைக்கணும். ஆமாக்கா, நீ கண்டிப்பா வரணும் வசந்தாக்கா. கண்டிப்பா வரேன் நாலுபடி. அப்புறம் பெரிய மனுஷன் எதுக்கு இருக்கேன் நானு? சரி வசந்தாக்கா, இன்னும் நிறைய பேரை கூப்பிட வேண்டியது இருக்கு, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. இன்னைக்கு யார் வீட்லயும் ஃபங்க்ஷன் இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருந்தேன். நம்ம மட்டுமே எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு. பரவாயில்ல, கடவுள் ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கான். இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியதுதான். என்ன மாநாடு நடந்துட்டு இருக்காங்க? சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு, என்ன எவ்வளவு தூரம் வந்திருக்கு? அது ஒன்றும் இல்லக்கா, என் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா, அவளுக்கு நலங்கு வச்சு குடிசையில உட்கார வைக்கணும், அதுதான் கூப்பிட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் நாலமணி. விருந்தெல்லாம் தடப்படலாம் ரெடி பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வேஸ்டா போகக்கூடாதுல்ல. கண்டிப்பா நாங்க வருவோம். நிறைய வாங்கி வச்சிருக்கோம் பொண்ணு தலையில வைக்கிறதுக்கு. தயவுசெய்து நீங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்து உதவி பண்ணீங்களேன்னு, எங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமா இருக்கும். வரேன் சின்ன பொண்ணே, உங்களுக்கு கூட மாட ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உதவியா இருப்போம். ஆமாமா, நாங்க வரோம், எப்படி கண்டிப்பா வந்துடுறோம். பூ கட்டிக்கிட்டு அப்படியே டீ காஃபி குச்சிக்கிட்டு அப்படியே பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டுக்கிட்டு சூப்பரா இருக்கும்ல. கண்டிப்பா வரோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் டீ காஃபி கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட நிறைய இருக்கிற பூ எடுத்து வந்து கொடு. கட்டி வைக்கிட்டோம். ஒரு டீ காஃபிக்காக கூட நிறைய பூ கட்டணுமா? ஏ சிம்ரன், நானும் ரொம்பவும் பூ கட்டிக்கிறோம், நீங்க அமைதியா இரு. வேலை ஒண்ணு சொன்னாவே அப்படியே வலிப்பு வந்துடும். யார் பேருக்கா ரம்பா? என் பேர் தான் சின்ன பண்ணே. ரம்பா ரம்பா ரம்பாதான் கூடையில பூ ரொம்பாதான் ஓடி போய் கட்டுதா. ஓ சரி சரி உள்ள வாங்க, நான் வேற இங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். கூட நிறைய பூ கொண்டாந்து கொடுத்தாச்சு, கொஞ்சம் சீக்கிரமா கட்டி வைங்கக்கா. சரி சரி சின்ன பண்ணே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அக்கா அக்கா, உன்னை எவ்வளவு நேரம் எங்கெல்லாம் தேடுவேன் நானே. வாமா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட பேசிட்டு இருக்காமா. நான்முடி, இந்த பொண்ணு யாரு? இவ என் தங்கச்சி, பேரு ரெண்டு முடி. அது என்ன, உன் பேரு நாலு முடி, உன் தங்கச்சி பேரு ரெண்டு முடி? நான் பிறந்தப்போ எனக்கு நாலு முடி தான் தலையில இருந்ததா, அதனால நாலு முடின்னு பேர் வச்சுட்டாங்க. என் தங்கச்சிக்கு ரெண்டு ரெண்டு முடி தான் இருந்ததா, அதான் ரெண்டு முடின்னு பேர் வச்சாங்க. சீக்கிரம் பூ கட்டி முடிச்சுட்டு நலங்கு வைக்கிற இடத்துக்கு வாங்கக்கா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நாங்க போயிட்டு வரேன்க்கா, சீக்கிரமா கட்டி முடிங்க. சரி சரி கட்டி முடிக்கிறோம், நீங்க போங்க. என்ன பொண்ணு இப்படி இருக்காள? மூஞ்சியும் முகரையும். வசந்தாக்கா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரம்பாக்கா காது கிட்ட? அது ஒண்ணு இல்ல, நம்ம தேவயானிக்க போட்டுட்டு இருக்கிற கம்மல் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி சரி, எல்லாரும் தலையில வச்சுக்கிறதுக்கு 10 பூவா வச்சு கட்டுங்க, அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். அப்ப அந்த புள்ளைக்கு ஒத்தையில கட்டினாவே போதும், எல்லாரும் ஒத்தையா வச்சு கட்டுங்க. எவ்வளவு பெரிய மனசு உனக்கு சிம்ரன், புரிஞ்சுக்கிட்டா சரி. வசந்தாக்கா, இந்த தட்டுல இருக்கிற பழம் ஸ்வீட்டும் எல்லாமே என்ன பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? என்னை தொட்டு அள்ளிக்கொள்ளு வாய்க்குள்ள மென்னு தள்ளு ஓடி வாடி சிம்ரனு. ரம்பாக்கா, எதுக்கு இப்போ உன்னோட டைல்ஸ் பல்ல காமிச்சிட்டு இருக்க? வாய மூடுங்க ரெண்டு பேரும். உண்மையை சொன்னா இந்த உலகம் ஒத்துக்காது. வாங்க வாங்க வசந்தாக்கா, என்ன கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க போல. பந்து இப்பதான் ஆரம்பிச்சது, நீங்களும் இப்போ உடனே வந்துட்டீங்களே. சீக்கிரம் போங்க, காலி ஆயிட போகுது. காலி எல்லாம் ஆகாது சின்ன பொண்ணே, நம்ம வசந்தாக்கா அங்க போய் உக்காந்தாதான் காலி ஆகும். நீ மட்டும் சோத்தா மோந்து பாப்பியாடி, நான் மட்டும் தான் வயிற்று திறந்து கொட்டி பண்ணா என்னடி பேசுற நீ? வசந்தாக்கா, என்ன கையில ஏதோ கவர் வச்சிருக்கீங்க போல. அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணே, வயிற்றுல கொட்டினது போக மீதி இருந்தா கவர்ல கொட்டிட்டு போவாங்க. சரி சரி வசந்தாக்கா, இன்னும் வீங்கி போங்க. இது வந்து நீங்க வேகமா போங்கன்னு சொன்னேன். நான் எந்த வீட்டு வாசலையும் மிதிக்க மாட்டேன். நீங்க மிதிச்சா பில்டிங் தரமட்டம் ஆயிடும்ல. ஆனா 4 முடி முகத்துக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேன். பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, நீங்க வந்து ஒண்ணும் ஆகலையே.
நாள்முடி நான் வந்தது தப்பு கண்ணு முடி எனக்கு வேணாம் சோறு ஒரு பிடி நீங்க வந்தா வாங்க வராக்கட்டி போட்டி சின்ன பொண்ணு லேடி இல்ல அவ ஒரு கேடி வசந்தாக்கா கோச்சுக்காதீங்க, அவ சும்மா காமெடிக்கு பேசுறா. ஆம்படிக்காக தான் சொன்னியா சின்ன பொண்ணு சரி சரி வாங்க எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட போலாம் பொண்ணை பார்த்து நலுங்கு வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாக்கா. நலுங்கு எப்ப வேணா வச்சுக்கலாம் வாழ்த்தும் எப்ப வேணா சொல்லிக்கலாம் ஆனா விருந்து ஒரு முறை தான் கிடைக்கும் என்ன ஈ உக்காண்டு இருக்கிற மாதிரி பாத்திரத்துக்கு பக்கத்துல உட்காந்து இருக்கீங்க? இது நான் சாப்பிட வந்தேன் ஓ, சாப்பிட வரும்போது தவறி இந்த சட்டி பக்கத்துல விழுந்துட்டீங்க. சரி சரி, கூச்சப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. சாம்பாரா, இல்ல வத்த குழம்பா, இல்ல கார குழம்பா, இல்ல ரசமோரா, இல்ல கூட்டு பொரியலா? உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லிதான் தொலைங்க. சொல்லுங்க 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 வசந்தக்கா. கார சாரமா நண்டை கேட்டேன் காரம் கம்மியா காடை கேட்டேன் முட்டை ஆம்லேட் நானும் கேட்டேன் முழு கோழி வறுத்தது கேட்டேன் 3 பிளேட் பிரியாணி கேட்டேன் முழுசா வெட்டின ஆட்டுக்கறியை கேட்டேன் விடிய விடிய சாப்பிட கேட்டேன் விருந்து நானும் பல சுவையில் கேட்டேன் Oh no. நான் சாப்பிட்டது ஒரு சிக்கன் சில்லி பார்க்காம முழுங்கிட்ட பெரிய பல்லி அழாதீங்க அழாதீங்க வசந்தா அக்கா, பாடைய கட்ட சூப்பரா பக்கா. கலங்காதீங்க குண்டு அக்கா, சுடுகாடு இங்க பக்கம் தாக்கா.